போராட்டம் நடத்திருக்காங்க. இன்னைக்கு டெல்லி ஜந்தர் மந்தரே அதிர போகுது அப்படின்னு பார்த்தா ஒரு 20 சேர் போட்டிருந்தாங்க. 5 சேர்ல 5 பேர் உட்கார்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 15 சேரு சும்மாதான் இருந்துச்சு. ஆனா வந்து என்ன பண்ணிருக்காங்க, 1 கோடி தொண்டர்கள் இருந்தாலும் எல்லாரையும் ஃபிளைட்ல கூப்பிட்டு போக முடியாது. நிறைய ஃபிளைட்லாம் வேற கேன்சல் ஆகுதுல்ல. இண்டிகோவே ஃபுல்லா கேன்சல் பண்ணிருக்காங்களாம். அதனால என்ன நினைச்சாரோ என்னமோ தெரியல, டெல்லியிலே இல்லப்பா அநேகமா ஃபிளைட் புக் பண்ணிருப்பாங்க, அந்த ஃபிளைட் கேன்சல் ஆயிருக்கும். இருக்கும் யாரு காசுல. நீங்க வந்து ஐயா வந்து டிக்கெட் புக் பண்ணி டெல்லி கூப்பிட்டு போறாரா? சரி. ஆனா என்ன பண்ணிருக்கலாம், ஒரு 1000 பேராவது இறக்கிருக்கலாம். இல்ல போல அங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறதுனால ஒரு பாட்டாளி வர்க்கத்துக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வேலை வாய்ப்பு அங்கேயே உருவாக்கிட்டாரு. டெல்லியிலே வந்து ஐயா ஆட்களை பிடிச்சிக்கணும்னு வட இந்திய இளைஞர்கள் அவங்களுக்குலாம் என்ன கட்சி என்னன்னே தெரியல. ஆனா துண்டை போட்டுட்டு ஐயாவோட மாஸ்க் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து அதனாலதான் மாஸ்க் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா வட இந்தியா தெரிஞ்சிடும், தமிழ்நாட்டுல கிண்டல் பண்ணுவாங்க, நீங்க மாஸ்க் போட்டீங்கன்னா இதை வச்சு நாங்க வியாபாரத்தை பார்த்து இருக்காங்க. ஆமா. ஆனா வந்து வாய்க்கு டேப் போட்டப்பல அவங்க ஹிந்தியில பேசணும்னு தெரிஞ்சு போச்சு. இதனால வந்து ஐயா தரப்பு வந்து கொஞ்சம் சிக்கியிருக்காங்க. அன்புமணி தரப்பு இதை வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க.